Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.57. If a matrix has 16 elements, what are the possible orders it can have? அதாவது என்னன்னா ஒரு 16 elements இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் என்னெல்லாம் பாசிபிள் ஆர்டர்ஸாக இருக்கும். ஸோ ஆர்டர்ஸ்னால் என்னது, வாட் யூ மீன் பை ஆர்டர்ஸ்? ஸோ போன வீடியோ சொல்லுவேன் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ரோ காலம்னா என்னன்னு. ஸோ இது ரோ, இது காலம், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாசிபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோ இன்ட்டு காலத்தை தான் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா பாசிபிள் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவீங்க, ஆர்டர்ஸ். அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சொல்லக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் 1 2 3 4 இதில் நீங்கள் ரோ என்னது 2, அதாவது எவ்வளோ ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் 2, என் காலம் 2 தான். ஸோ ஆர்சி இஸ் ஈக்குவல் என்னது 2 × 2 திஸ் இஸ் 4. அப்போ இது என்னது 4 டோட்டல் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, டோட்டல் எலமெண்ட்ஸ் 4 எலமெண்ட்ஸ் இருக்கும் இதில். ஸோ இதுதான். அப்போது இதில் ஆர்டர்ஸ்னு என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த 2,2ன்னு எழுதுவீங்க பார்த்தீங்களா, இந்த ஆர்கமாசின்னு எழுதணும் ஃபார்மேட். ஸோ ஆர்கமாசி திஸ் இஸ் 2,2. ஆக்சுவலி உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எம்என் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ரோ தான் எம்னு கொடுத்துருப்பாங்க, அந்த காலத்தை என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்என் எலமெண்ட்ஸ் அதை தான் நான் உங்களுக்கு இப்படி சொல்லியிருந்தேன். ஸோ ஏன்னா ரோ காலம் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஸோ அதே தான் இந்த கான்செப்ட்லேயும் வரப்போகுது. ஸோ இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா என்னென்னா 16 எலமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. டோட்டல் எலமெண்ட்ஸ் என்னது சொல்யூஷன், டோட்டல் எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 16 எலமெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ 16 எலமெண்ட்ஸ் இன் டோட்டல் 16 எலமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னவெல்லாம் இருக்கும், பாசிபிள் ஆர்டர்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு 2 × 2 மட்டும் தான் எழுத முடியும், இல்லைன்னா நீங்கள் அது 4 × 1 கூட எழுதலாம் அந்த. ஸோ பாசிபிள் ஆர்டர்ஸ் இங்கே வந்து இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஒன்று வந்துச்சுல, அது ஆக்சுவலாக 2 × 2ல் தான் நம்மளுக்கு வந்துச்சு. அதை நீங்கள் 1 × 4ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து கேட்டிருக்கிறது ஆர்டர்ஸ், இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் 2 × 2 என்பது. பட் இது கேட்டிருக்கிறது ஒரு காமனாக எந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் என்னெல்லாம் பாசிபிள் ஆர்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 × 4 எழுதிக்கலாம், 4 × 1 எழுதிக்கலாம். ஸோ எப்படி எதனாலும் உங்களுக்கு வந்து என்னது தான் 4 எலமெண்ட்ஸ் கிடைக்க தான் போகுது. ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் 2 நம்பர் சேமாக இருக்கணும், அதனால தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எடுங்க. இந்த மேட்ரிக்ஸ் இஸ் நாட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் என்ன இருக்கணும், இதில் ரோ பாருங்கள், ரோ என்னது, வாட் இஸ் ரோ, இதுதான் இஸ் 3, காலம் 2. ஸோ ஆர்சி என்னது 3 2 6. இது உங்களுக்கு ஸ்கொயர் நம்பரா இல்லை. ஸோ இது 6 √6ன்னு வரும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் கூட. பட் அது ஸ்கொயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு √2ன்னு வரும் 4. இது இஸ் 2. ஸோ அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. பட் இதுக்கு என்னெல்லாம் ஆர்டர்ஸ் இருக்கும், இது ஒரு ஆர்டர் 3 × 2, இது 2 × 3, 6 × 1, தென் இன்னொன்று எழுதலாம் 1 × 6. இப்படி எக்கச்சக்கமாக ஃபேக்டர்ஸ் வரைக்கும் எழுதலாம். என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து எழுதலாம் ஃபார் எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தலாம். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எல்லாம் தான் சொல்லுவீங்க. இதுதான் என்னதுன்னா பாசிபிள் ஆர்டர்ஸ். ஸோ அதுதான் இந்த சம்பளம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க வரும். பட் இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து எலமெண்ட்டே தெரியாமல் இல்லை, இங்கே எலமெண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 16ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்னெல்லாம் ஆர்டர் இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நம்ம. ஸோ 16 ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சாலே போதும். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16? 4 × 4 மெயினாக. ஸோ 16 = 16 × 1. 16 = 1 × 16 எழுதிடலாமா. 16 = 8 × 2. 8 2 சார் இருந்தது 16 தானே, 2 × 8. ஸோ இந்த மாதிரி 5 வேஸில் நம்ம என்ன செய்யலாம், 16 எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த 16 = 4 × 4 என்பது தான் என்னென்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏன்னா நம்பர் சேமாக இருக்குது பாருங்க, நம்ம நம்பர் சேமாக இருக்கிறதே கண்டுபிடிச்சா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. ஒரு வகையில் 16 எலமெண்ட்ஸ் ஃபார் ரோக்கு 16 ரோஸ் இருக்கும், பட் ஒவ்வொன்றா இருப்பாங்க. இல்லைனா ஒவ்வொரு ஒரு ரோவில் 16 பேர் இருப்பாங்க, அது இது. தென் 8 ரோ வச்சு 2 காலம், 8 ரோக்கு 8 ரோ இப்படி இருக்கும், காலம் வந்து 2 தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. ஸோ அடுத்தது 2 ரோஸ், வெறும் 2 ரோஸ் தான் இருக்கும், 8 பேராக இருப்பாங்க. ஸோ அப்படினாலும் இந்த 16 வரும். ஸோ அப்படி தான் இதை நீங்கள் எழுதணும். இது வந்து ஸ்கொயர், அதாவது எக்ஸாக்டாக ஸ்கொயர் மாதிரி இருக்கக்கூடியது இந்த 4 × 4. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரோஸ் அண்ட் காலில் இந்த பாசிபிள் ஆர்டர்ஸ் எழுதலாம். ஸோ இதில் நீங்கள் பாசிபிள் ஆர்டர்ஸ் என்ன எழுதுவீங்க, நம்ம கண்டுபிடிச்சது தான் எழுதணும், அவ்வளோதான். பட் இனி என்ன இதில் எழுதணும், நீங்கள் வந்து அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதிப்பீங்க இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷனில், அதே போல். ஸோ 4,4, 8,2, 2,8, 1,16, 16,1 ஆர் த ஆர்டர்ஸ். அதுதான் பாசிபிள் ஆர்டர்ஸ்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இப்படி தான் ஆர்டர்ஸ் வேண்டியது. ஸோ ரோ காலம் அதுக்காக நான் போன வீடியோவில் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரோ காலம் தான் என்னென்னு ஷார்ட்கட்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ரோ காலத்துக்கு ஆர்சி என்ற ஷார்ட்கட்டை வச்சுக்கோங்க. அதனால் நான் வந்து எம்என் பதிலாக ஆர்சின்னு சொல்லி தந்துருந்தேன். ஸோ அது மேக்ஸ் ரூல் படி எம்என் தான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரோ காலம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாசிபிள் ஆர்டர்ஸ் கால்குலேட் பண்ணி ரொம்ப ஈஸி தான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.